இன்னைக்கு ஒரு டாலரோட விலை 90 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டாலரோட விலை கிட்டத்தட்ட 75 ரூபாய் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு டாலரோட விலை வந்து 85, 86 இது போன்ற லெவல்ல தான் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துச்சு. பட் ஆனா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்பொழுது இந்தியால இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாலர் வந்து 90 ரூபாய்க்கு ஆயிருக்கு. சரி, இதனால என்ன அப்படின்னா ருப்பியோட வேல்யூ வந்து குறையுது. அதாவது ஒரு டாலரை இதுக்கு முன்னாடி நீங்க வந்து 85 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த டாலரை இன்னைக்கு மார்க்கெட்ல 90 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. சரி அஜித், ஆனா இப்ப நான் டாலரா வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்ல போய் டாலரை வந்து டைரக்டா வாங்கல அப்படின்னாலும் நம்ம வாங்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் பல நாடுகள்ல இருந்து உற்பத்தி பண்ணப்பட்டதுதான். அப்ப வந்து நம்ம வந்து டாலரை கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இன்டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஐபோன்லாம் வாங்குறோம் அப்படின்னும் போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலரை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த மொபைலை வாங்க முடியும். அந்த மாதிரி பல பொருட்களை நம்ம டாலரை கொடுத்துட்டு தான் நம்ம பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ருப்பியோட மதிப்பு குறைஞ்சனால மக்களாகிய நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஒரு பொருளும் அதிக விலை கொடுத்து வாங்குற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, எதனால ருப்பியோட மதிப்பு வந்து குறையுது, டாலரோட மதிப்பு ஏறுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லாஸ்ட்ல டாலர் இன்க்ரீஸ் ஆனனால நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன லாபம், அதாவது இந்திய மக்களுக்கு என்னென்ன லாபம், ருப்பியோட வேல்யூ குறைஞ்சனால இந்திய மக்களுக்கு என்னென்ன நஷ்டம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஏற்படும். வாங்க வீடியோவில் போலாம். வெல்கம் டு கியூரியஸ் அஜித் டாக்ஸ். இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சீக்கிரமா நோட்டிபிகேஷன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்தியன் ருப்பியோட மதிப்பு எதுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 விஷயத்த சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இந்தியன் ருப்பியோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் டேரிஃப் அப்படின்ற ஒரு ஸ்லாப் வந்து போட்டாரு. அதனால உலக அளவுல வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் யுஎஸ்க்கும் இல்ல வேற கண்ட்ரீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியல. இதனால எல்லா கண்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்குச்சு.